இன்று பிப்ரவரி 25ஆம் நாள் நல்லகண்ணு ஐயா, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இறந்த செய்தி மிகவும் வருத்தம் தருவதாக இருக்கிறது. இந்த இந்த உலகத்தில் கூட சொல்லலாம், இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி, ஒரு நேர்மையான அரசியல்வாதி அப்படின்னா இவர் ஒருத்தர் மட்டும்தான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஒரு நேர்மையான அரசியல்வாதி நம்மோட இருந்தார் அப்படிங்கும்போது வாழ்ந்தோம், அவருடைய காலத்தில் நாமளும் இருந்தோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்று அவர் நம்மை விட்டு மறைந்து விட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் அவருடைய வாழ்க்கையை படித்து அந்த வாழ்க்கையை பின்பற்றினால் நல்லது. இந்த எதிர்காலத்தில் மக்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு அரசியல்வாதி ஆக வேண்டும் என்றால் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்றதான் நிறைய பேர் அரசியலுக்கே வர்றாங்க. பணம் சம்பாதிக்கவே வேணாம், பொதுமக்களுக்கு நம்ம உதவி செஞ்சா போதும். விவசாயிகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் அவர் பெரிய வசதியான குடும்பத்துல பிறந்தவராக இருந்திருக்கிறாரு. 1924 சுதந்திர போராட்டத்திலே காலகட்டத்தில் 1924 பிறந்து சுதந்திர போராட்டத்துல கூட அவர் பங்கெடுத்திருக்கிறாரு அப்படின்னு வரலாறுல சொல்லுது. அப்படிப்பட்ட மனுஷர் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை அப்படிங்கும் போது நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. மிக மிக ஒரு பிடித்த ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி. எல்லா கட்சியினரும், ஏதாவது ஒருத்தவங்களுக்கு தான் எல்லா கட்சியினரும் கொண்டாடக்கூடிய ஒரே மனிதர் நல்லகண்ணு ஐயா. அவர் விருதுகள், அம்பேத்கர் விருது, காந்தியடிகள் விருது, ஜீவா விருது, தகைசால் விருது, தமிழ்நாட்டில் மிக உயரிய விருது. அந்த விருதுகள்லாம் கொடுக்கும் பொழுது அந்த விருதுக்கு பணமும் கொடுப்பாங்க. அந்த பணத்தை கட்சிக்கு கொடுத்துருக்கிறாரு, விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு நாளும் கூட அந்த முழு தொகையை அவர் எடுத்துட்டு போனதே இல்லை. இப்படிப்பட்ட மனிதரை பார்ப்போமா அப்படின்னா இனிமேல் பார்க்க போவதில்லை. இனிமேல் இப்படி ஒரு மனிதர் பிறக்க போவதில்லை. அவருடைய வாழ்க்கை எப்படி காந்தியடிகளை நம்ம நினைத்து கொள்கிறோமோ அது போல நல்லகண்ணு ஐயாவை அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரும், எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த அத்தனை அரசியல்வாதிகளும் இவரை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிறோம். அப்ப இந்த நாடு நல்லா இருக்கும். அவரை நம்பி அந்த அரசியல்வாதிகள் மனம் திருந்தி மக்களுக்கு நல்லது செய்வாங்க, பணம் சேர்க்க மாட்டார்கள். நல்லகண்ணு ஐயாவிற்கு ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன், கடவுளை வேண்டுகிறேன்.